இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின். என்ன, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கற்பு என்னும் கலங்காமையாகிய மனத்தின்மை இருந்து விட்டால் பெண்ணை விட உயர்வான பொருள்கள் யாவை உள என்று சொல்லுகிறார். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கற்புக்கு முதலிடம் கொடுத்துள்ளார். நல்லா நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பெண்கள் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை வளமாகும். அதுக்கு தான் கருக்கிறார். ஒவ்வொரு குறளிலையுமே அவர் அற்புதத்தை எடுத்து சொல்லியுள்ளார். இப்போ அதை நான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது பெண்கள் கற்பு என்னும் கலங்காமையாகிய மன உறுதியுடன் இருக்க வேண்டும். அப்படி மன உறுதியுடன் இருந்தால் அவர்களைப் போல ஒரு வேறு பொருள் எதுவுமே இல்லை. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குறளை எழுதியுள்ளார். ஆனால் இப்போது மகாகவி பாரதியார் ஆண் கற்பு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொது என்கிறார். அதனால் ஆண்களும் சரி பெண்களும் சரி இருவருமே கற்புடையவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்களினுடைய வாழ்க்கை வசந்தமாகும். இல்லை என்றால் வசந்தமாகாது. எப்படி இருந்தாலும் சரி வசந்தமாகாது. ஆனால் தெய்வப்புலவர் பெண்களை மட்டும் குறிப்பிட்டுள்ளார். காரணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியது. இப்போது மகாகவி பாரதியார் ஆண் பெண் இருவருக்குமே கற்பு சமம், இருபாலருக்கும் கற்பு சமம் என்று சொல்லியுள்ளார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.